வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருநங்கைகள் தங்களது குலதெய்வமாக வழிபடும் உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கோவிலின் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களை கலசத்தில் வைத்து யாகசாலை பூஜை நடைபெற்றது. கணபதி பூஜை, மகா கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி கோ பூஜை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து முதல் காலையாக சலை பூஜை நடைபெற்றது. பின்பு இன்று காலை மங்கள வாத்தியங்கள் இசைக்க, பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க இரண்டாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. பூஜை செய்யப்பட்ட புண்ணிய தீர்த்தங்கள் வைக்கப்பட்டிருந்த கலசங்கள் மங்கள வாத்தியத்துடன் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோபுர கலசத்தின் மீது சிறப்பு பூஜை செய்யப்பட்டு புனித நீர் ஊற்றி பட்டாச்சாரர்கள் மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். தொடர்ந்து மூலவர் கூத்தாண்டவருக்கு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட பின்பு பரிவார தெய்வங்களான ஸ்ரீ விநாயகர், அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகளும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் என 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.